ஓகே குட்டீஸ், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நாளோட பகுதிகள். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசு புதுசாக வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கு. ஒரு நாளில் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நாளில் 4 பகுதிகள் இருக்குது. எதெல்லாம்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? காலை, மதியம், மாலை, இரவு. இந்த மாதிரி 4 பகுதிகள் ஒரு நாளில் நமக்கு இருக்குது. இந்த 4 பகுதிகளையும் இப்போ எடுத்துக்காட்டோட தெளிவாக நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்க குட்டீஸ், இங்கே தெரிகிறது காலை. இது காலை. காலை நேரத்தில் சூரியன் அழகாக நமக்கு உதிக்கும். சூரியன் உதிக்கிறத வச்சு தான் நாம் அதை காலை நேரம்னு சொல்லுவோம். ஸோ இது காலை. இப்போ பாருங்க குட்டீஸ், இது மதியம். மதியம் அப்படின்னா சூரியன் உச்சியில் இருக்கும். அந்த டைம் நமக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். சூரியன் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நமக்கு வெயில் உஷ்ணம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இதை தான் நாம் மதியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மதியம். மூன்றாவது பகுதி என்ன அப்படின்னா மாலை. இது மாலை. மாலை நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடும். நமக்கு சூரியனே இருக்காது. அந்த டைமில் நமக்கு வெயில் இல்லாமல் குளிர்ச்சியாக காணப்படும். ஸோ இது மாலை. கடைசியாக நம்மளோட ஒரு நாள் பகுதி இரவு. இரவு நேரத்தில் நமக்கு சூரியன் இருக்கவே இருக்காது. வானத்தில் நிலாவும் நட்சத்திரங்களும் நமக்கு இருக்கும். ஒரே ஒரு நிலா இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் கணக்கில் இல்லாமல் நிறையா இருக்கும். நம்மளால் எண்ணவே முடியாது. ஸோ அந்த நிலாவும் நட்சத்திரங்களும் மட்டும்தான் நமக்கு இரவு நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கும். இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் குட்டீஸ்? நல்லா தூங்குவோம் இல்லையா? ஸோ இது இரவு. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் ஒரு நாளோட 4 பகுதிகளையும் தெளிவாக அழகாக எடுத்துக்காட்டுகளோட பார்த்து முடிச்சிட்டோம்.